அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அவர் வயின் விதும்பல், குறள் எண் 1265. காண்க மன் கொன்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்கும் என் மென்தோள் பசப்பு. கணவனை முழுவதுமாக பார்க்க கண்களே, அப்படி பார்த்தபின் என் மென்மையான தோள்களின் மேல் ஏறி இருக்கும் பிரிவு நோய் நீங்கிவிடும். ஓ மை ஐஸ், ப்ளீஸ் have a full look of my husband who has returned. That will remove the disease of separation which is sitting on my shoulder. என் துழிப்பா, கண்கள் நிறைய காணுங்கள் கண்களே கணவனை, அது போக்கும் என் மெலிந்த தோள் மீது இருக்கும் பசலையை. கண்கள் நிறைய காணுங்கள் கண்களே கணவனை, அது போக்கும் என் மெலிந்த தோள் மீது இருக்கும் பசலையை. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: தோழி, தோள்களின் பசலை கண்டு வாடுகிறாய். அது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் என் காதலன் வர வேண்டும். என் கண்கள் அன்பு தலைவனை ஆசிரியர காண வேண்டும். கண்ணாரக் கண்ட மறு கணமே சொல்லாமல் போய்விடும் பசப்பு அப்படின்னு சொல்றார். சென்ற குறள்ல ஐயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரக்கிளையின் மேல், மரத்தின் உச்சியில் மேல் தலைவியின் மனது சென்று தலைவன் வருகிறானா என்று தேடிக்கொண்டிருக்கிறது. கண்கள் இரண்டும் இப்படி அப்படி பார்த்து கொண்டிருக்கின்றன. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் தலைவன் வருகிறான். வரும்பொழுது கணவனை, தலைவனை அருகில் வந்தவுடன் முழுதுமாக பார்க்க வேண்டும். தலை முதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை அவனை முழுதுமாக ரசித்து ருசித்து கண்கள் ஆசை தீர, கண்கள் குளிர, கண்கள் நிறைய பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தேன் என்றால் என் தோள்களின் மேல் ஏறியுள்ள இந்த பிரிவு நோய், இந்த பசலை நோய் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றான். தோள்களின் மேல் என்னங்க, இந்த விக்ரமாதித்தன் கதையில வேதாளம் தோல் மேல ஏறி கொந்துக்கும். சரியான பதில் சொல்லனா தலை சுக்குநூறா வெடிச்சு போயிடும், சொல்லிட்டுனா மேல போயிட்டு திருப்பி கீழே கொந்துக்கணும், நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும். அந்த வேதாள கதை மாதிரி, வேதாளம் கொண்டிருக்கிற மாதிரி தலைவியினுடைய தோல் மேல பசலை கொண்டிருக்குது, பிரிவு நோய் கொண்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் தோள்கள் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, உடம்பு ரொம்ப இழைச்சு போச்சு பசலை நோயினால. அப்போ இது தீரணும்னா என்ன பண்ணணும்? கணவன் வர்றான், அவனை கண்ணு நல்லா விரிச்சு முழுக்க அவனுடைய உருவத்தை முழுக்க உள்வாங்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றான். கண்கள் முழுக்க பார்க்கறதுனா என்ன அர்த்தம்னாங்க, நமக்கு ஃபீல்ட் ஆஃப் விஷன் உண்டு, இந்த பக்க பார்வை. இப்போ 2 கண்ணு திறந்து பார்க்குறீங்க, இப்போ எவ்வளவு தூரம் நமக்கு தெரியுதோ அதுதான் ஃபீல்ட் ஆஃப் விஷன். அதுக்கு வெளியில மேலே கீழே பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியாது. இந்த முழு ஃபீல்ட் ஆஃப் விஷனையும் தலைவன் நிக்கணுமா. அவனை எப்படி பார்க்கணும்? தலையை பார்க்கணும். தலையில முடி கொட்டிருக்கா இல்லையா, தலை நரைச்சு போயிருக்கா இல்லையா, நெத்தியில சொட்டை அதிகமா இருக்குதா இல்லையா, மீசை நரைச்சிருக்கா இல்லையா, தாடி வளர்த்திருக்கானா, அவன் தோள்கள் எப்படி இருக்குது, அவன் மார்பு எப்படி இருக்குது, அவன் வயிறு எப்படி இருக்குது, அவன் இடுப்பு எப்படி இருக்குது, அவன் கால்கள் எப்படி இருக்கு, பாதம் எப்படி இருக்குன்னு முழுசா அந்த அழகை கண்கள் உள்வாங்க வேண்டும். அப்படி வாங்கினாதான் எனக்கு பசலை நோய் போகும் அப்படின்னு தலைவி சொல்றார். ஆனா அது சாத்தியமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா பொதுவாகவே பெண்கள் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புங்கிற அந்த 4 குணங்களை கொண்டவர்கள். அப்ப அந்த நாணம்ங்கிற அந்த வெட்கம்ங்கிற அந்த குணத்தினால அது கணவனே இருந்தாலும், காதலனே இருந்தாலும், தலைவனாகவே இருந்தாலும் முழுசுமாக அவங்கள பார்க்க மாட்டாங்க. ஓரக்கனாலதான் ரசிச்சு பார்ப்பாங்களே ஒழிய முழுதுமாக பார்க்க மாட்டாங்க. நான் சொல்றது அக்கால பெண்களை. இக்கால பெண்களை பத்தி என்னால சொல்ல முடியாது. அப்படி ரசிச்சு பார்க்க முடியாத ஒரு சொல் இருக்கக்கூடிய தலைவி கண்கள் நிறைய அவனை ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சா என்னுடைய பசலை நோய் போயிடும் அப்படின்னு சொல்றான். கண்கள் பார்க்குதுன்னா கண்கள் பார்க்கறது இல்லைங்க, அந்த பார்த்த பார்வை மூளையில போய் பதியுது. அப்ப பசலை நோய்ங்கிறது எங்க இருக்குது? தோல் மேல கோரல, மூளையில், எண்ணங்களில், சிந்தனையில் இருக்கு. அப்ப இந்த பார்வைங்கிறது அதே மூளையில், எண்ணங்களில், சிந்தனையில் போய் பதியும் பொழுது, கணவனுடைய உருவம் முழுவதாக பதியும் பொழுது, அந்த பசலை நோய் பதிந்த இடத்தில் அதை நீக்கிவிட்டு இந்த உருவம் போய் பதிஞ்சுக்குது அப்படிங்கிறது என்னுடைய பொருளாக, ஒரு விஞ்ஞான பொருளாக, அறிவியல் பொருளாக நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு பாட்டு: சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சிங்கீத வீணையும் ஏது கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே
தங்கமும் வைரமும் ஏதுக்கம்மா, கண்ணாடி கன்னங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே, பேசாமல் பேசும் உருவங்கள் கண்டாலே பேசாத சிற்பங்கள் ஏதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சிங்கீத வீணையும் ஏதுக்கம்மா என்று மகாதேவி படத்தில் கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் MS ராஜேஸ்வரி, பால சரஸ்வதி என்ற அற்புதமான 2 பாடல்கள் பாடுகிறார்கள். ஆனால் அவங்க பாடுறது குழந்தையை பார்த்து, குழந்தை அப்படியே முழுச கண்ணார வாழணும்னு. இங்க தலைவி சொல்றது தலைவனை பார்த்துன்னு இந்த திருக்குறள் சொல்லுது. காண்க மண் கொன்கனை கண்ணார கண்டபின் நீங்குமின் மென்தோல் பசப்பு. நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷிநேத்திரலை வழிகிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.